வழிகாட்டி ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பேச வருமாறு. ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தக்கூடிய 12வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்வானது காலையிலேருந்தே எல்லா ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாருமே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் விழா தலைமை சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அப்புறம் இந்த நிகழ்வை ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் நமது திரு நரேன் அவர்களுக்கும், அப்புறம் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூரில் இருந்துங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரம் எப்பொழுது பலிக்கும். ஏன்னா எல்லா ஜோதிடர்களுமே பரிகாரம் பற்றி பேசுகிறாங்க, நம்மளும் அந்த பரிகாரம்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த பரிகாரம் எனக்கு பலனளிக்கக்கூடிய காலம் எப்பொழுது, நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு எப்போ அதை சிறப்பாக செய்யும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு தசாபுத்தி இருக்குது, ஒரு நேரம் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சந்திரன் இப்படி இருக்கார், சூரியன் இப்படி இருக்கார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு எப்போ பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். பரிகாரம் எப்பொழுது பலிக்கும். முன்னதாக தாய் தந்தை குரு இறைவன் அனைவருடைய பாதத்தினையும் வணங்கி, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை தான் உங்கள் எல்லாத்துக்குமே நான் எப்படி இந்த பரிகாரத்தை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கிறேன், இந்த பரிகாரம் அவர்களுக்கு எவ்வாறு வேலை செய்கிறது, அவர்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ ஒரு ஓப்பன் டாக்காகவே கொடுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு. அப்போது என்ன ஓப்பன் டாக் அப்படின்னா, பரிகாரம் முதல்ல இருக்கா, நிறைய பேர்த்து கேள்வி இல்லையா, பரிகாரம் இருக்கா, பரிகாரம் எப்படி வேலை செய்யுது, பரிகாரங்கிறது ஒரு மனிதருக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்கள் முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் முதல்ல அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்னை பொறுத்தளவு பரிகாரம் அப்படின்னு நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால் சம்பவங்களை ஒருபோதும் நிறுத்த முடியாது. நடக்க போகிற சம்பவம் அப்படிங்கிற விஷயத்த உங்களால் நிறுத்தவே முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த நடக்க போகிற சம்பவத்தை முன்னதாக ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொண்டு அதை அணுகும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாதி பயம் உங்களுக்கு கம்மியாயிடுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நான் பரிகாரமாக பார்க்கக்கூடிய விஷயங்கிறது இப்படித்தான். பரிகாரம் என்பது உங்களால் ஒருபோதும் பெய்கிற மழையை நிறுத்த முடியாது. அந்த நேரத்தில் உங்களால் ஒரு குடையை பிடித்து கொண்டு உங்களால் செல்வதற்கு ஜோதிடர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்பதே பரிகாரம். அதே மாதிரி உங்களை வருத்தி செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த வருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வருத்தப்படும்படியாக வைக்கக்கூடாது. ஐயோ இவ்வளோ காசு நான் கடன் வாங்கிட்டு இப்படி நான் அதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஆனால் உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, அதெல்லாம் அவ்வளோ பலன் தரும். அந்த உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்களும் யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் சாஸ்திரத்தில் இருக்குது. இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தோன்னா கிருத்திகை சனிக்கிழமை வந்திருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சனிக்கிழமை அமாவாசை வருது, கிருத்திகை வருது, ஒரு சனிக்கிழமை பௌர்ணமி வருது, ஏதோ ஒரு நட்சத்திரங்கள் நல்ல முக்கியமான நாள் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்தால் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு பிரதோஷத்துக்கு போகிறத விட சனி பிரதோஷத்துக்கு போனால் 24 பிரதோஷம் போனதா ஐதீகம்னு சொல்லுது சாஸ்திரம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சனிக்கிழமை வர்றனால ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அந்த விரதம் இருக்கிறாங்க. இன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய முறைகள் எத்தனை பேருக்கு அந்த விரதம் இருக்கக்கூடிய முறை சரி அப்படிங்கிறது தெரியும். எல்லாம் என்ன பண்ணுறோம், யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், கிருத்திகை விரதம் இருப்பது எப்படி அப்படின்னோடனே ஏஐயில் ஒரு அக்கா பேசுவாங்க. அந்த ஏஐயில் பேசுகிற அக்காவை வச்சுட்டு நம்ம அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி அந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் நாட் த குட் மெத்தட். உண்மையிலே ஒரு விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் என்னென்ன விரதம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதை உங்களுடைய முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய குருக்கள் மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் மூலமாக ஒரு முறைப்படியான ஒரு தாயத்து, முறைப்படியான ஒரு கங்கணம் அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு
அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த விரதத்தை வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு விரதம் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதுக்கே நிறைய முறைகள் இருக்குது. இப்போ ஜோதிடர் வந்து உங்களை சொல்கிறாரு நீங்கள் பிரதோஷ விரதம் இருந்து போங்க. அந்த பிரதோஷ விரதம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து பழக்கம் இல்லைன்னா ஒரு குரு மூலமாக அந்த விரதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ சபரிமலை போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டுறாரு. ஏன் வழிகாட்டுறாரு? அவர் ஏற்கனவே அந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் உங்களை என்ன பண்ணுறாரு? இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை அந்த குரு பார்க்கிறார். அதனால்தான் நாம் சாஸ்திரத்தில் மாதா பிதா, மூன்றாவதாக குரு, நான்காவதாகத்தான் தெய்வம். இவங்க 3 பேரும் நீங்கள் தெய்வத்தை ரீச் பண்ணுறதுக்கு வழியை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை கவனமாக பிடிச்சிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நானாக போய் தெய்வத்தை பார்க்குறேன்னு முயற்சி எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த முயற்சிங்கிறது தெரியுமா? கண்டிப்பாக வந்து குருடன் வந்து யானையை எப்படி தடவி தடவி பார்த்தான் அது மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிந்த அளவு இவர்கள் 3 பேரையும் இறுக பற்றி கொண்டு இவர்கள் காட்டக்கூடிய வழியில் செல்லும்போது நிச்சயமாக தெய்வம் நம் கண்ணுக்கும் புலப்படும். அதுதான் உண்மை. அப்போ இந்த விரத முறைகளுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பரிகாரம் இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது? நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. ஆகம பரிகாரங்கள் இருக்குது. ஆகம பரிகாரங்கள் சாத்வீகமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது. மிக உங்களுடைய உடலை வழுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது. பண ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹோம விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களாகட்டும், இந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வர்றீங்க? உங்களுக்கு வந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்குது, அவருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி என்ன பரிகாரம் சொன்னால் சரியாக வரும் அப்படிங்கிறது ஒரு தகுந்த ஜோதிடரிடம் போய் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களால் கிளாஸிஃபை பண்ணி கொண்டு போக முடியும். அப்போ இந்த பரிகாரம்லாம் சொல்லிட்டாங்கங்க. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய் செஞ்சோங்க. எங்களுக்கு கல்யாணமே ஆகலை. ராகுக்கு எது இருந்ததுங்க, நாங்கள் போயிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் கல்யாணமே ஆகலை. செவ்வாய் இருந்ததுங்க, தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டோங்க. ஆனால் கல்யாணமே ஆகலை. அப்போ ஏன் ஆகலை? இப்போது ஒரு 18 வயசு 17 வயசில் பசங்க வர்றாங்க. அவங்களுக்கு செவ்வாய் இருக்குது, ராகுகேது இருக்குது. நீ போயிட்டு இப்போயே பண்ணிரு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட வந்து திருப்பி ஒரு 25 வயசில் பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ வர்றாங்க. வரும்போது என்கிட்ட என்ன கேட்குறாங்க? மேடம் நாங்கள் 18 வயசுலேயே பண்ணிட்டோம், அதெல்லாம் இப்போ எங்கள் ஜாதகத்தில் தெரியாதா, அப்டேட் ஆகிருக்காதா கேட்பாங்க இல்லையா? ஒரு ஜோதிடர்கிட்ட வரும்போது நாங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம், அப்போ அந்த பரிகாரம் எங்கள் ஜாதகத்தில் அப்டேட் ஆகிருக்கா, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வரக்கூடிய பிரசன்ன நேரத்தில் அந்த ராகுவும் கேதுவும் அந்த செவ்வாயும் நீங்கள் செய்து கொடுத்த பரிகாரம் உங்களுக்கு சரியாக இருந்தால் வந்திருக்கக்கூடிய பிரசன்ன நேரத்துக்கு அவங்க வந்து இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட். நான் வந்து நீங்கள் வரக்கூடிய நேரத்துக்கு கோச்சாரம் போட்டிருப்பேன். அப்போ அந்த கோச்சார ஜாதகத்திலையும் அவங்க உங்களுக்கு தொந்தரவாக இருக்காங்க. D16 சொல்லி வரக்கூடிய வர்க்க சக்கரம், அந்த வர்க்க சக்கரத்திலையும் அதே செவ்வாயும் ராகு கேதுவும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க, தொந்தரவாக இருக்காங்கன்னா நீங்கள் பண்ண பரிகாரத்தில் அவங்க அக்செப்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா சில பரிகாரங்கள் ஒரு முறை செய்யும்போது பலன் அளிப்பது இல்லை. அதே போல் ஒரு கோயிலுக்கு ஒரே ஒரு தடவை போயிட்டு வரதுனால உங்கள் வாழ்க்கை வந்து அம்பானி மாதிரி மாறப்போகிறது கிடையாது. அப்போது எவ்வளோ தடவை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். முதல் விஷயமாக உங்கள் கோச்சார அதாவது உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு ஜனன ஜாதகத்துக்கு சந்திரனுக்கோ சூரியனுக்கோ குருவோட தொடர்பு இருக்கா அப்படின்னா நீங்கள் மேக்சிமம் ஒரு யார்கிட்டையுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ ஒரு ஜாதகத்துக்காக போய் ஒரு ஜோதிடரிடம் தான் அணுகக்கூடிய அளவுக்கு வந்து இருக்க மாட்டீங்க. ஏன்னா இயல்பாகவே உங்களுக்கு வந்து அந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கோ இல்லை லக்னத்துக்கோ கிடச்சிருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதில் பாசிட்டிவாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி தேவைக்காக மட்டும்தான் ஒரு ஜோதிடரை அணுகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. அப்போ சாதாரணப்பட்ட மக்கள் வர்றாங்க. அப்போ அவர்கள் எந்த நேரத்தில் பரிகாரம் பண்ணணும்னு பார்த்தா, உங்களுடைய நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய கிரகம் எங்கே இருக்கோ, பரிகாரம் பண்ண வேண்டியது இப்போ உங்கள் சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரனுக்கு உங்களுடைய கோச்சார குருவினுடைய பார்வை வரும் மாதம், இல்லை உங்களுடைய நீங்கள் பிறந்த மாதத்திற்கு திரிகோணங்களில் கோச்சார குரு வரக்கூடிய இந்த மாதிரி நேரங்களை தேர்ந்தெடுத்து அந்த பரிகாரம் செய்யும் போதும், தசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் இந்த கிரகங்களுடைய தொடர்பு உங்களுக்கு வரும்போதும் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கிறது உங்களுக்கு 100 மடங்கு பலனளிக்கும்.
அப்போது நீங்கள் சந்திரனுக்கு வந்து அந்த குருவோட டச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா வரும்போது நீங்கள் பண்ணுற பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெமண்டஸாக நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல ஒரு ஏதாவது சில நேரங்களில் வந்து பார்ப்போம் குரு மூடம் சுக்கிர மூடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி குரு மூடம் இருக்கும்போது சுக்கிர மூடம் இருக்கும்போது முகூர்த்தம் குறிக்கிறதோ பரிகாரத்துக்காக போகக்கூடிய, ஆனால் அங்கேயும் பண்ணலாம் சில பரிகாரம், அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அப்போ மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் பண்ணணும். பொதுவான நம்ம வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்குரிய பரிகாரங்களை இந்த மாதிரி சுபகிரகங்கள் மூடமாக இருக்கும்போதோ வக்ரமாக இருக்கும்போதோ போய் பண்ணும்போது பெரிய அளவில் அது பலனளிப்பதில்லை. அதனால் எப்பயுமே பரிகாரம் பண்ணும்போது அவசரப்படாமல் பொறுமையாக ஒரு வாரத்திற்கு முன்னாடியே, இப்போ நான் உதாரணத்திற்கு உங்களுக்கு வந்து வர 27ஆம் தேதி இந்த பரிகாரங்க, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இது இருக்குது, திதி இந்த இது இருக்குது, இந்த கிழமை சனிக்கிழமை வருது, நீங்கள் போயிட்டு இந்த ஊரில் இந்த கோயிலில் இந்த பரிகாரம் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வாரம் முன்னதாகவே வீடெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கணும். எல்லாரும் கொஞ்சம் நல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக ஸ்ரத்தையாக இருக்கணும். அந்த வீடை வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமாக டிவைன் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அப்புறம் போய் அந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளெல்லாம் பழக்கப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு குலதெய்வ கோயில் பண்ணாங்கன்னா ராத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. அந்த ராத்தங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனாலும் அங்கே ஒரு நைட்டு வந்து ஸ்டே பண்ண சொல்லி நம்ம பெரியவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம யாருக்குமே எங்கேயுமே தங்குற அளவுக்கு டைம் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டைம் போட்டுக்கிறோம். காலையில் 5 மணிக்கு அங்கே போனோன்னா 12 மணிக்குள்ளே சாமி பார்த்துடலாம். திருப்பி அங்கேருந்து கிளம்புனோன்னா 4 மணிக்குள்ளே நம்ம ஊருக்கு வந்துடலாம். இல்லை 7 மணிக்குள்ளே வந்துட்டோன்னா மறுநாள் காலையில் நம்ம வேலைக்கு போயிடலாம். இதான் நம்மளோட ஷெட்யூலாக இருக்குது. அப்போ இந்த ராத்தங்கள் அப்படிங்கிற விஷயமே வந்து இன்றைக்கி புழக்கத்தில் இல்லை. அதே மாதிரி முன்ன மாதிரி எல்லாருமே கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. நிறைய கோயில்களில் வந்து அந்த கோயில் லாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. விசேஷ நாட்களில் கொஞ்சம் எப்பயாவது திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இப்போ திருச்செந்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலலாம் படுத்திருக்காங்க. அது ஏன், பௌர்ணமி நேரத்தில் போயிட்டு அந்த இடத்துல வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போது இந்த ராத்தங்கள் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கோயிலுக்குள்ளே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத இந்த திருச்செந்தூர் நம்ம காட்டுது. அண்ணாமலையார் கோயிலில் அடி மேலே அடி வச்சு போகிறாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து நடக்கலாம் வேணாம், அந்த கூட்டத்தில் இப்படி போய் நின்னீங்கன்னா போதும். இன்றைக்கி நம்ம வந்து அக்கட தேசம் ஆந்திராவிலேருந்து வேற மக்கள் வர்றாங்க, சாரசாரையா. சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நடக்கலாம் தேவையே கிடையாது. எந்த இடத்துல அப்படியே அண்ணாமலையாரேன்னு கும்பிட்டிங்கன்னா போதும். அண்ணாமலையார் வந்து நீங்கள் நடக்கிறவே கிரிவலம் மாதிரி இந்த அங்க பிரதர்சனம் வருவாங்களே அது மாதிரி நடக்கும்போதே உங்களை தள்ளிகிட்டே வந்து அண்ணாமலையார் முன்னாடி மறுபடியும் கொண்டு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம். அப்போ இதெல்லாம் தான் ராத்தங்கள். ராத்தங்கள்ங்கிறது வேற ஒன்றும் புதுசாலாம் இல்லை. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் எப்படி நமக்கு ஒரு ஆரா இருக்குது. இப்போ மீனாட்சினா என்னோட ஆரா வந்து ஒரு லெவலில் இருக்கும், ஒரு இவ்வளோ மீட்டர் அப்படின்ற ஒரு ஆரா லெவல் இருக்கும். அது மாதிரி ஒரு கோயிலுக்கும் ஒரு ஆரா லெவல் இருக்கும். அந்த கோயிலோட ஆரா லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களால் வந்து சில மேஜிக்ஸை வந்து உணர முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை உணர்வதற்கு நீங்கள் அந்த கோயிலோட ஆராக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 12 hours 24 hours அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ பரிகாரம் செய்வதற்கு இது எல்லாமே அவசியமான விஷயங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடு சுத்தமாக இருக்கணும். அதே போல் அந்த பரிகாரம் செய்யக்கூடிய மாதம், பரிகாரம் செய்யக்கூடிய கிரகம் இதெல்லாம் குருவினுடைய அருட்கடாட்ச பார்வையில் இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெமண்டஸாக அது வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான். அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியா கோயிலுடைய சுத்துப்பட்டில் அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கீங்க, எதுக்காக அந்த பரிகாரத்துக்கு போகிறீங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்கே போய் சண்டை போடுறது எப்படி, எனக்கு வந்து மேடம் வந்து 1200 தான் கோயிலுக்குள்ளே சொன்னாங்க, பரிகாரத்துக்கு வந்து 1200 சொன்னாங்க, நீங்கள் என்ன 1500 சொல்கிறீங்க, தேங்காய் என்ன 50 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 30 தான் எங்கள் ஊரில். அப்போ இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுங்க, சங்கடப்படாமல் வாங்கிட்டு போயிடுங்க. அங்கே போய் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. எப்பயுமே ஒரு கோயிலோட இதில் வந்து சுவாமி மட்டும்தான் ராஜா, நம்ம எல்லாருமே அடிமைகள் மட்டும்தான், சேவகர்கள் தான். அங்கே சுவாமி மட்டும்தான் என்ன பண்ணுவார், அவரோட அருள் கொடுத்துட்ருப்பார். நம்ம அங்கே போய் கத்துறது, கோயிலுக்குள்ளே சண்டை போடுறது, இந்த விஷயங்கள் பண்ணவே கூடாது.
அதுவுமே என்ன பண்ணும், ஒரு தோஷத்தை திருப்பி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இங்கேருந்து போகும்போதே உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கரெக்டாக எடுத்துக்கிட்டு அங்கே கரெக்டாக கொண்டு போய் அமைதியான முறையில் நல்ல ஒரு முறையில் தரிசனம் பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு என்ன பரிகாரத்துக்காக போனீங்களோ அந்த வேலை முடிஞ்சதுன்னா கணக்காக திருப்பி வீட்டுக்கு வந்துடணும். முக்கியமாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய வளர்ச்சிக்குரிய பரிகாரங்கள்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தொழில் வளர்ச்சிக்காக பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களோட வளர்ச்சிக்குண்டான பரிகாரம். அப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது, பக்கத்தில் ஏதாவது கோயில் போகணுன்னா போகலாம், இன்னொரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது அங்கே போகலாம், உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறது உங்கள் பிரியம். நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வரணும்னு பிரியப்படுவாங்க. தூரமாக போயிருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போவாங்க. அதெல்லாம் பண்ணலாம். அப்போ வளர்ச்சிக்குரிய பரிகாரங்களை செய்யும்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. இதே தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்யும்போது கவனமாக தனியாக போகணும். கூட்டத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் போகக்கூடாது. ஒரு நண்பர்களை கூட்டமாக சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது, அதே மாதிரி ரிலேஷனில் ஒரு மாமா பையன் அக்கா பையன் இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போகிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. தோஷ நிவர்த்தி பரிகாரத்துக்கு யாருக்கு சொல்லியிருக்காங்களோ அவங்கள சார்ந்த ஒரு 2 பேர் 3 பேர் அவ்வளோதான். அளவாக போயிட்டு அளவாக வரணும். அளவாக பரிகாரம் பண்ணிவிட்டு நிச்சயமாக நல்லா நிம்மதியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரணும். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த கோயிலை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கடைகளில் பரிகாரம் பண்ணி முடித்த உடனே எதுவும் வாங்கக்கூடாது. முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா தப்பு கிடையாது. பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன், ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டேன், அதெல்லாம் ஓகே. ஆஃப்டர் அந்த பரிகாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்தோடனே நேராக அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாவது போயிடணும். அதாவது நான் சொல்கிறது அந்த கோயிலோட ஆறாக இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம் அந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கோயிலில் ஏதாவது வாங்குறீங்க, கடைகளில் வாங்குறீங்க, வளையல் வாங்குறீங்க, கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்போது நான் சொல்கிற 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களை கோயிலில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. வளர்ச்சிக்குரிய பரிகாரங்கள் பண்ணும்போது தாராளமாக எல்லா விஷயமும் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் டிக்கு டிக்கு டிக்கு. தோஷ நிவர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு நிவர்த்தி பண்ணியிருக்காங்க, நீங்கள் நேராக வீட்டுக்கு தான் வரணும். இது ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும்போது உங்கள் உடம்புல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வந்து உடம்பு ஒவ்வாமை, ஃபீவர் வர்றது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ நாங்களே வந்து என்ன பண்ணுவோன்னா, மாந்தி பரிகாரத்துக்கு திருவாலங்காடு மாந்தீஸ்வரரை போய் பார்த்துட்டு வர சொல்கிறோம். சனிக்கிழமை போங்க. மாந்தி பரிகாரம் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னோடய கிளைண்ட்டை நீங்கள் நேராக போய் அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய தெப்ப குளத்தில் பொறி போடுங்க. போட்டுட்டு அங்கே மேலே வந்தோடனே சிவன் இருப்பார், வணங்குங்க. 12 தூண்கள், ராசி தூண்கள் இருக்கும், அதெல்லாம் வணங்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா பரணி காளி தேவி இருப்பாங்க, அந்த அம்மா வந்து நல்லா வணங்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்த சிவன் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் இருப்பாங்க. அவங்களையும் அம்பாளையும் வணங்கிட்டு பரிவார தேவதைகளை வணங்கிய பின் பரிகாரத்துக்கு உட்காருங்க. இந்த பரிகாரத்துக்கு கூட்டம் சேர்த்துட்டு போகாதீங்க. யாருக்கு சொல்லியிருக்கோமோ அவங்க மட்டும் போங்க. காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் கோயிலே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம். இந்த பரிகாரம் ஒரு சிலருக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்கறதில்ல. ஒரு சிலருக்கு ரொம்ப ஹெவியாக தொந்தரவு இருக்கவங்களுக்கு அந்த 10 நாட்களுக்குள் ஏதேனும் சம்பவம் வந்து அவங்களுக்கு நிகழுது. அப்போ அந்த சம்பவம் நிகழும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பரிகாரம் முடிஞ்சு வெளியில் வர்றாங்க, ஒரு கட்டு சோறு, ஒரு லெமன் சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டவுடனே என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு அது வந்து டயரி ஆகுது. அப்போ என்ன நினைப்பாரு, நான் பரிகாரம் பண்ணோடனே எனக்கு சேராமல் போச்சு, அந்த கோயிலில் வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைப்பீங்க இல்லையா? அதற்காகத்தான் அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற பொருட்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வீட்டுக்கு வாங்க, நிம்மதியாக பிரசாந்தமாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறத தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அப்போது இந்த விஷயத்தையெல்லாம் கவனத்தில் கொண்டு பரிகாரம் செய்யும் பரிகாரங்கள் நிச்சயமாக 100% உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. சரிங்க மேடம், எங்ககிட்ட பணம்லாம் இல்லை, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்களாம் என்ன பண்ணுறது? எங்கள்கிட்ட 1 ரூபா கூட இல்லை, நீங்கள் சொல்கிற ஹோமம் நான் பண்ண மாட்டேன், தில ஹோமம் பண்ணவே மாட்டேன், என்கிட்ட காசு இல்லை. அந்த ராமேஸ்வரம் பக்கம் போனாலே எங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. 100 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்களுடைய பிரியம். உங்களுக்கு பண்ண பிடிக்கலைன்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை கேட்டு தயவு செய்து பண்ணுங்கள்.
என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணுனா வாழ்க்கை வந்து அதாவது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரம் நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கு. அதாவது பைசா செலவில்லாமல், அதான் அந்த இப்போ ஒரு ரீல் வந்துட்டுருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நின்றுக்கிறாங்க. இது எதுக்காகன்னா, மக்களுடைய மனநிலையும் இங்கே சேர்த்து சொல்கிறேன். எல்லாரும் மிக நல்லவர்கள் தான், ஆனால் அந்த ஒரு 5 பேரோட ஒரு மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேராமா, அவங்க கேட்குறாங்க, இன்றைக்கி இருக்கிற ஜென்னிசெட் கிட்ஸோட மனநிலை எப்படின்னா, எனக்கு வந்து உடனே 1 கோடி ரூபா சம்பளம் வேணும், 1 கோடி ரூபா சம்பளம் வேணும், ஆனால் டைம் வந்து ஸ்லீப் வந்து 16 மணி நேரம் ஸ்லீப்பில் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும். அந்த 5 பசங்களும் பேசிக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் அந்த காலத்தில் வந்து நீங்கள் உழைத்தாதான் சாப்பாடுன்னு இருந்தது. இன்றைக்கி சாட் ஜிபிடிட்ட கேட்குறான், என்ன கேட்குறான், பணம் வருவது எவ்வாறு அப்படின்னு. அந்த குழந்தைங்க, அதாவது சின்ன குழந்தைங்க, அவங்க வந்து தெரியாமல் ஒரு வீடியோ பண்ணுறாங்க. இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இன்றைய மக்களின் மனநிலை கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இப்படி இருக்குது. எல்லாரையும் நான் குறை சொல்ல வரல. பணம் இருக்கும்போது தயவு செய்து அதற்குண்டான நல்ல பரிகாரங்களை பண்ணுங்க. இல்லாதவங்க தயவு செய்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எறும்புகளுக்கு உணவு தாருங்கள். முதல் விஷயம், எறும்புகளுக்கு எங்கெல்லாம் எறும்பு இருக்கும், எங்கெல்லாம் ஆலமரம் அரச மரம் உங்கள் ஊருக்குள்ளே இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவு போடுங்க. அது வந்து மிகப்பெரிய, அன்னைக்கெல்லாம் வந்து வாசலில் கோலமாக போட்டாங்க, அரிசி மாவு கோலம் போட்டாங்க, எறும்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. எறும்புகளுக்கு உணவு தருவது, வாயில்லாத பிராணிகளுக்கு, வீட்டுக்கு வரக்கூடிய காக்காவுக்கு உணவு தருவது. இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல காக்கா இல்லைன்னு அவஸ்தைப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஊரில் பார்த்தோன்னா, வீடியோவில் பார்த்தேன் அன்றைக்கி ஒரு நாள், அமாவாசைக்கு வந்து காக்காவை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து உணவு கொடுத்துட்ருக்காங்க மேடம். அமாவாசைக்கு அவன் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வைக்கிறான், வச்சுட்டு சொல்கிறான், எனக்கு அடுத்த வீட்டில் வேறு இருக்குது, சீக்கிரம் வைங்க காக்காய்க்கின்றான். அப்பாயின்மெண்ட் எடுக்குது, காக்காவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிப்போச்சு. அப்போ ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ கிராமத்தில் வாழ்கிறவங்களாம் புண்ணியவான்கள், அதுவும் நம்ம சவுத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம். நான் பார்த்தது எங்கேயோ நார்த் வீடியோ, அது அந்த வீடியோவில் காக்காவை வந்து வாடகைக்கு விடுறாங்க. காக்கா வருது, சாப்பாடு சாப்பிடுது, அடுத்து அங்கே போகுது. அவன் சொல்கிறான், கொஞ்சம் கம்மியாக வைங்க, அடுத்த வீட்டில் வேறு சாப்பிடணும். அதனால அந்த மாதிரியான நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே வாயில்லாத பிராணிகளுக்கு உணவளிப்பது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மலைவாழ் ஸ்தலங்களுக்கு போகும்போது, கொடைக்கானலோ இல்லை ஊட்டியோ நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்னா, இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு தரேன்ற பேரில் நம்ம வீட்டில் மீந்து போனதை பூரா அள்ளிட்டு போய் அங்கே போய் போடுறாங்க. அதில் அதுங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால் இப்போ என்ன போட்டிருக்காங்க நிறைய, நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடாமல் இருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும்னு கேட்குறாங்க. அப்போது நீங்களே வாயில் வைக்க முடியாத ஒரு விஷயத்தை போய் தயவு செய்து கொடுக்காதீங்க. அப்போ நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, நேற்று மீந்த பழைய சாப்பாடு எடுத்து காக்காக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பாடு செய்கிறீங்களோ அதை வந்து காக்காக்கி வைங்க, அது உங்களுக்கு பெரும் புண்ணியம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சி பண்ணாமல் சமைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா, தயவு செய்து காலையில் ஒரு கை சாப்பாடு எடுத்துன்னு போய் காக்காக்கி வச்சுட்டு வாங்க. காக்கா சாப்பிடட்டும், குருவிகள் சாப்பிடட்டும், சின்ன சின்ன தானியங்கள், சின்ன சின்ன கப்பில், இப்போ வெயில் காலம் முடிஞ்சது, கப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி, கப்பில் கொஞ்சம் சாப்பாடு வச்சு பாருங்கள், தினம் வச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாறலைன்னா அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட, ஏன் மேடம் எங்கள் வாழ்க்கை மாறலை, நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீன்களுக்கு பொறி கொடுங்க. தெப்ப குளத்தில், கடலில் இருக்கக்கூடிய, ஆற்றுல இருக்கக்கூடிய மீன்கள், எங்கெல்லாம் மீன்கள் நிறைய சாரையாக பார்க்குறீங்களோ, ஒரு 2 பாக்கெட் பொறி எடுத்துன்னு போய் போடுங்க. எத்தனை ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் விலகும். காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல வந்து அந்த மீனே ராசியை வச்சிருக்கிறாங்க. விரயம் கம்மியாகணும்னா போய் மீனுக்கு பொறி போடுங்க. அந்த விரய பாவத்தில் தான் 2 மீன்கள் இருக்குது. தெளிவாக நமக்கு எல்லாமே அழகாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறதில்ல, அந்த சிக்னிஃபிகன்ஸ், அந்த என்ன சயின்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ அந்த மீன்களுக்கு பொறி போடும்போது உங்களுடைய தேவையற்ற விரயம், ஏன்னா நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் காசை கொடுத்துட்ருக்கீங்க. மாடு மாதிரி உழைக்கிறீங்க. 2ஆம் இடத்துல காளை மாடை கொடுத்துருக்குறாங்க. மாடு மாதிரி உழைச்சி செல்வம் சேர்க்குறோம். அந்த செல்வத்தை கொண்டு எங்கே கொடுக்குறோம்? ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம். 12ஆம் இடம்ங்கிறது என்னது? ஹாஸ்பிட்டல். 8, 12 ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த மீனுக்கு பொறி போடும்போது தேவையற்ற விரயங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கை வளமாவதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால் அதை பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க. இதெல்லாம் செலவற்ற எளிய பரிகாரங்கள், ரொம்ப சிறப்பாக உன்னதமான பரிகாரங்கள். இதெல்லாமே நாய்க்கு பிஸ்கெட் போடலாம். குறிப்பாக எப்போ போடலாம்? ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராவு காலத்தில் போட்டு பாருங்கள். சப்பாத்தி வாங்கி போடுங்க. வேலை கிடைக்கல, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, சப்பாத்தி வாங்கி போட்டு பாருங்கள்.
எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தானியம் கொஞ்சமாக எடுத்து தலையை சுற்றி தண்ணியில் போடுங்க. சந்திரன் வீக்காக இருக்குது, மனதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கட்டுப்படுத்தவே முடியல, கொஞ்சமாக வெள்ளை பச்சரிசி எடுத்து தலையில் சுற்றி நதி ஓடுற நதியில் விடுங்க. 48 நாள் வந்து ஒரு வெள்ளை துணியில் முடித்து தலகாணி கடியில் வச்சு படுத்து தூங்கிட்டு நதி ஓடுற நதியில் விடுங்க. எந்த கிரகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, உங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதெல்லாம் இயல்பாக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ரொம்ப தொந்தரவு பண்ணுதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. முடிந்தவர்கள் அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, முடியாதவங்க கோயிலில் போயிட்டு அடி பிரதட்சணம் பண்ணுங்க. பெண்கள் வந்து வயது வந்தவர்கள் அங்க பிரதட்சணம் பண்ணக்கூடாது, அடி பிரதட்சணம் பண்ணுங்க. ஆண்கள் முடிந்தவங்க நல்ல உடம்பு திடகாத்திரமா இருக்கு அப்படிங்கிறவங்க 7.5 சனி அஷ்டம சனியோட கொடுமையில் இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து போய் அங்க பிரதட்சணம் பண்ணுங்க கோயிலில். இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு உடம்பு வெயிட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? கோயிலில் நடக்கக்கூடிய உழவார பணிகளில் போய் கலந்துக்கோங்க. கோயிலில் நடக்கக்கூடிய உழவார பணிகள், நல்ல சிவ ஆலயங்களை நிறைய இடங்கள்ல இப்போ எல்லாமே வந்து நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த குரூப்ஸில் போயிட்டு அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய உழவார பணிகள் செய்யக்கூடிய நபர்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு அங்கு சென்று உழவார பணிகள் செய்யுங்க. இதெல்லாம் நம்மளே ரெனோவேட் பண்ணிக்கிறதுங்க ஐயா. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வேலைக்கு டெய்லி ஓடிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது, ஒரு வருடத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி பொதுவான காரியங்களை எடுத்து செய்யுங்க. குளங்களை தூர்வாருங்கள், உங்கள் தாயார் நன்றாக இருப்பார்கள். கோயில் குளத்தை தூர்வாருங்க. காசு கொடுக்க முடியலையா, போயிட்டு அங்கே தூர்வாடுறவங்களோட போய் ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் இறக்கி விடுறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நடந்து போய், சில பேருக்கு அந்த நம்பர்ஸ் தெரியாது, 30ஆம் நம்பர் எங்கே இருக்குது, 50ஆம் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ரேண்டமாக ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போங்க, யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, மாத்திரை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் செலவில்லாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள். யாரோட ஒருத்தரோட மகிழ்ச்சிக்காவது காரணமாக இருங்க. 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது, பிறந்த நாள் வரும்போது, வீட்டில் யாருக்காவது பிடிச்சவங்க பர்த்டே வருது, ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே வருது, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறேன், நிறைய பண்ணுறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் சந்ததிகளும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான். அப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, அதே மாதிரி முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு நம்ம விரதம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னங்க, இன்றைக்கி வரக்கூடிய குழந்தைங்க, இப்போது உதாரணத்துக்கு கணவனையும் பிள்ளைங்களையும் வீட்டில் என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து இன்றைக்கி கிருத்திகை விரதம் இருக்கேன், அதனால் நீங்கள் எல்லாம் வெளியில் சாப்பிட்டுக்கங்க, அது வந்து அவங்க அனுமதிச்சாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தரை வந்து சிரமப்படுத்தக்கூடாது. அவங்களும் அவங்களுக்கு தேவையான உணவுகள் அவங்களுக்கு இருக்கணும், நம்மளும் நம்ம விரதத்தை கடைப்பிடிக்கணும். அதுக்கு நம்ம கணவனோ இல்லை குழந்தைங்களோ வந்து சரிம்மா நீங்கள் விரதம் இருங்கன்னு ஒரு நிம்மதியாக விட்டுறணும். அங்கே வீட்டுக்காரர் திட்டிகிட்டு இருப்பார், இங்கே எங்களுக்கு சோறே இல்லை, உனக்கு விரதம் ஒரு கேடான்னு கேட்பார். அந்த இடத்துலேயே முடிஞ்சு போயிரு விரதம். ஏன்னா எப்பயுமே நான் அதுக்காக உங்களை வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும், அவங்க வந்து உங்களை விட்டு கொடுக்கணும் அப்படின்ல. ஒரு புரிந்துணர்வுங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். 2 பேருமே மியூச்சுவலாக போனால் தான் அது ஃபேமிலி. அப்போ அந்த இடத்துல அவங்களும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்மளும் அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து இந்த விரதம் என்பது முழுமையாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் இருக்கிறவர்களை கஷ்டப்படுத்திட்டு தயவுசெய்து விரதம் இருக்காதீங்க. எல்லாரோட ஒரு ஒத்துழைப்போட விரதம் இருங்க. அந்த விரதத்துக்கு 100 மடங்கு பலன் இல்லை, 200 மடங்கு பலன் இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பரிகாரத்தில் சேர்த்து நான் உங்களுக்கு தெளிவாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துருக்கிறேன். இதில் நான் ஏதாவது சொல்லாமல் விட்டு போயிருக்கலாம். நிச்சயமாக இறைவன் எனக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வைகாசி விசாக நேரத்துலலாம் பாருங்களேன், பறவை காவடி எடுப்பாங்க, உடம்பு பூரா அழகு குத்திருப்பாங்க. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு உயிர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது அழகு குத்தும் போது நீங்கள் போய் பாருங்கள், நான்லாம் கண்ணில் பார்த்துருக்கேன். என்னோட சொந்த தம்பியே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அழகு குத்தும் போது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய நல்ல இங்கேருந்து இது வரைக்கும் வேல், இந்த வேல் வந்து இப்படி குத்தி இங்கே ஏற்றுவாங்க. ஏற்றும் போது இந்த 2 இடத்துலையும் ரத்தம் அப்படியே பளிச்சுன்னு வரும். நிறைய பேருக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், எனக்கே பயமாக இருக்கும். இந்த தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, இந்த பரிகாரங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே நிறைய இடங்களில் பயம் இருக்கும். இவங்கெல்லாம் எப்படி இதை செய்கிறாங்க, அந்த பயத்தோடு அந்த பரிகாரத்தை நான் அணுகுவேன். ஆனால் அதை புரிஞ்சுக்கிற முறை வரும்போது உங்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ளப்படும். இது என்னென்னா,
என் தம்பி பண்ணது எதுக்காகனா, அவருடைய குழந்தை வந்து உயிர் போகிற தருவாயில் நாங்கள் வச்சு காப்பாற்றணும் அந்த குழந்தைய. அதுக்காக முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டார், என்னோட குழந்தைய காப்பாற்றி கொடு, நான் வேல் குத்திக்கிறேன் முருகா அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது. அதுக்காக சாமி உங்கள்கிட்ட வந்து இறங்கி வந்து நீ இதெல்லாம் பண்ணுடான்னு சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேண்டிக்கிறோம், வேண்டும் போது அது நடக்குது, நம்ம அந்த பரிகார அந்த நிவர்த்தி நம்ம வந்து போயிட்டு பண்ணுறோம். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து திஸ் ஃபார் திஸ் அப்படின்னு சாமி சொல்கிறது கிடையாது. நீ இதை கொடுத்தா தானே உனக்கு கொடுப்பேன்னு கிடக்குது. செய்கிறவங்களுக்கும் செய்யுது, அவரை திட்டுறவருக்கு கூட கொடுக்குறவர் தான் சுவாமி. நீ என்னை திட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து சுவாமியை திட்டியே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் அதுவும் பலனளிக்கிறது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, பெண்கள் இந்த தீ மிதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி கையில் பூவோடு எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னும் போது ஒரு அழகான ஒரு சின்ன கதை, அதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். பாண்டவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். பாண்டவர்கள் வந்து 5 பேர், அவங்களோட மனைவி வந்து திரௌபதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த திரௌபதி வந்து ஒரு நிபந்தனையோடு வர்றாங்க இந்த வீட்டுக்குள்ளே. நான் வருடம் ஒரு முறை ஒருவருக்கு மனைவியாக இருப்பேன், அடுத்த வருடம் வரும்போது அந்த முதல் நாள் நான் ஒரு இடத்துக்கு காணாமல் போயிடுவேன், என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேடாதீங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ வந்து தருமனுடைய முறை முடிந்து பீமனுடைய முறை வந்து விட்டது. இந்த பீம கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா கிருஷ்ணா இவ்வளோ நாளாக நான் அண்ணின்னு கூப்பிட்டுட்டேன், அந்த அம்மாவை என் மனைவியாக பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல கிருஷ்ணா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, கிருஷ்ணா பீமா நீ நான் சொல்கிற இடத்துக்கு வா, நீ என் கூட வான்னு சொல்லி திரௌபதியை ஃபாலோ பண்ண கூப்பிடுறாரு. அப்போ இவர் சொல்கிறார், இல்லை அந்த அம்மா வந்து எங்கள் யாரையும் நீ பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஏதாவது பண்ணிடும், அதனால் நான் வரமாட்டேன்னு பயப்படுறாரு. நான் இருக்கேன்ப்பா, அவள் என்னோட சிஸ்டர் மாதிரி, அதனால் நீ என் கூட வான்னு சொல்லி கிருஷ்ணர் வலுக்கட்டாயமாக மறைஞ்சு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. இவங்க எல்லாம் போகிறாங்க 2 பேரும். அந்த அம்மா ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இடம், நல்ல பெரிய இடத்துல போய் நிற்கிது. இவங்க 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி நின்று மறைஞ்சு பார்க்குறாங்க. ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு வேள்வி குண்டம் மாதிரி ரெடி பண்ணி நிறைய விறகுகளை போட்டு அதில் தீ பொருத்தி அந்த அம்மா அதுக்குள்ளே இறங்குது. இது நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி ஃபெமினிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய, இது என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இது அந்த காலத்தில் வந்து ஒரு பெண் அந்த தீயில வந்து அந்த, ஏன்னா இது ஒரு விஷயம் இருக்குது இதில், தாற்பயம் என்னென்னா அந்த ஆகம விதிப்படி வேள்விக்குள்ளே போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பொண்ணு மாதிரி வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேள்வியில் போடக்கூடிய எல்லாமே நம்ம ஸ்வாகாங்கிறோம், அது வந்து அக்னி தேவனுக்கு சமர்ப்பணமான ஒரு விஷயம். இந்த பொண்ணு அக்னி வேள்விக்குள்ளே இறங்கி வெளியில் வர்றா. இதில் இவ பிறந்ததே அக்னியில் தான் பிறந்திருக்கிறா திரௌபதி. அக்னி வேள்வியில் இறங்கி வெளியில் வரும்போது அவள் உடல் வந்து அப்படியே பொன் மாதிரி ஜொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, அப்படியே இவங்க கண்ணை மூடுற அளவுக்கு ஒரு பிரகாசம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், போகிற இடம் வர்ற இடம் பூரா பாலியல் தொல்லைகள், சங்கடங்கள், எங்கே போனாலும் எங்கேயோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. நான் நல்லா தான் மேடம் இருக்கேன், என் பின்னாடி தேவையில்லாத டார்ச்சராக இருக்குது, எனக்கு பேர் வச்சு விட்றாங்க, எனக்கு சங்கடமாக இருக்குது மேடம், எங்கே போனாலும் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ரோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நல்லாவே இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு தொல்லைகள் நேரும் போது இந்த மாதிரி தீ மிதிக்கக்கூடிய, பால் குடம் எடுக்கக்கூடிய, இந்த அக்னி ஓட வந்து கையில் எடுக்கக்கூடிய, அந்த பூவோடு எடுக்கக்கூடிய நிகழ்வை செய்யக்கூடிய பெண்களுக்கு நான் பார்க்குறேன் 3 வருஷம்தான். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சூப்பராக இருக்காங்க. இந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்கள துரத்துறதில்ல. உண்மையிலே ஒரு பொண்ணு தவறாகவே போகிறா அப்படின்னா கூட இந்த 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த விஷயத்தை செஞ்சு வெளியில் வரும்போது அவளுடைய தலைவிதி மாற்றப்படுகிறது நிறைய பேருக்கு. ஆனால் அதை தப்பாக பண்ணுறவங்களும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அதை வந்து சரியாக முறையாக நிவர்த்தியாக பண்ணுறவங்க நிச்சயமாக நல்லாவே இருக்காங்க. அவங்க கேட்குற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு எப்படி உண்மை என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத முன்னவர்கள் எல்லாமே நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு தான் போயிருக்காங்க. நம்ம அதை சரியாக முறையாக அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை தரமும் நிச்சயமாக மாறும். ஆகவே ஒரு பரிகாரம் எவ்வாறு செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொண்டேன். அனைவருக்கும் நன்றி பாராட்டி விரைவடைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை 12வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தில் வழிகாட்டி ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த சனி நடப்பவர்கள்
அங்கப்பிரதேசம் செய்ய சொன்னாங்க. அதே போல் உழவார பணி செய்ய சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறந்த பரிகாரம். வித்தியாசமான முறையில் எளிமையாக இருக்கக்கூடிய முறையில் சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் சிறப்பு. இந்த பரிகாரங்கள் ஒருவர், அதாவது ஜோதிடம் என்பதே நம்பிக்கை மட்டுமே. இதை சொல்கிறாங்க அதுக்காக செய்யணும் அப்படிங்கிறது பரிகாரங்கள் செஞ்சால் பலிக்காது. கட்டாயம் நாம் செஞ்சால் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தை நீங்கள் மனப்பூர்வமாக செஞ்சு பாருங்கள், கட்டாயம் அது நிறைவேறும். சிறப்பான விஷயத்தை சொன்ன அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.